கிளம்புறாங்க. அப்போ பார்த்தா நம்ம லாயர் வந்து பயங்கர அடிபட்டு அங்கேருந்து தப்பிச்சு அங்கே வந்து இருக்காரு. அப்போ ஃபாதரும் டாக்டரும் அங்கே தான் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஹீரோயின் வந்து உள்ளே வந்துடுறாங்க. மறுபடியும் அதை திறந்து பார்த்தானே அந்த இசை வருது. வந்த உடனே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. நீ வந்து இதை வந்து கேளு, யார் என்னன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்தோடனே என்ன உங்களோடய கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரத்தத்தை குடிக்க சொல்கிறாங்க. ரத்தத்தை குடித்து நம்ம ஹீரோ வந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த டாக்டரும் ஃபாதரும் வந்து பார்க்குறாங்க, அதே நறுமணம் இங்கேயும் வருது. அப்போ வந்து அவர் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வெளியே ஒருத்தர் உங்களை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களை தேடி இங்கே தான் வருவாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டாம், இதுதான் நானும் என் மனைவி வாழ்ந்த அரண்மனை, இதை விட்டு வேறு எங்கேயும் வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராணியை உள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே இவரை தேடி ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து இவங்களை கொல்ல பார்க்குறாங்க. அந்த க்ரீச்சர் முடிஞ்ச அளவு காப்பாற்றுது. ஆனால் இவங்க அணுகுண்டு வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபாதர் வந்துட்டு நீ தான் அவளோட வந்து சாபம், நீ அவளை விட்டு போனால் தான் அவள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணோடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே போய் நான் உன்னை விட்டு போக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை கொன்னுடுறாங்க. ஹீரோயின் வந்து அவர் இறந்ததை நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட ஆவி இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடுது. இதோட அந்த படத்தை